கிட்டத்தட்ட இந்த ஏரியாவில் வந்து ஒரு 10,000 மக்கள் இருக்காங்க. இந்த மழை வெள்ளத்தால் வந்து இங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த செல்வ காமாட்சி நகரில் வந்து அதாவது தூத்துக்குடி ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 10,000 கோடி அதுக்கு தமிழக அரசு ஒதுக்கியிருக்கு. ஆனால் இதுவரைக்கும் இந்த ஏரியாவை வந்து தமிழக அரசும் சரி தூத்துக்குடி மாநகராட்சியும் சரி இதுவரைக்கும் இங்கே வந்து இந்த ரோடு வசதி டிச்சு வசதி என்ன தேவை இந்த மக்களுக்கு அப்படிங்கிறத இதுவரைக்கும் ஒன்றுமே செய்யலை இந்த ஏரியாவில். அதனால் வந்து இது மட்டும் இல்லை, தூத்துக்குடியில் வந்து செல்வ காமாட்சி நகர், பசும்பொன் நகர் மற்றும் வந்து பெரியசாமி நகர் மக்கள்லாம் வந்து ரொம்ப ஏழ்மையான மக்கள். அங்கெல்லாம் எங்களுடைய தலைவர் நேற்று அங்கே போய் பார்வையிட்டார். பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் நிறுவன தலைவர் எசகிராஜா தேவர் அங்கே போய் பார்வையிட்டார். அந்த பெரியசாமி நகர் மக்கள் வந்து ரொம்ப வீடுக்குள்ளே பூரா தண்ணி. அவர் இப்போ அந்த மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலமாகவே வந்து அங்கே வசித்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்து அங்கே உள்ள குறை நிறைகளை ரோடு போடணும், டிச்சு தோண்டி கொடுக்கணும், தார் சாலை போடணும், சிமெண்ட் சாலை போடணும்னு சொல்லி ஏகப்பட்ட மனுக்கள் கொடுத்தும் இந்த தூத்துக்குடி மாநகராட்சி இதுவரைக்கும் எந்த வேலையும் அந்த மக்களுக்கு செஞ்சு கொடுக்கல. அதனால் அதாவது ஒரு சில இடங்களில் வந்து தமிழக அரசு வந்து முன்னெச்சரிக்கை காரணமாக வந்து வேலையில் பார்த்துருக்காங்க. ஆனால் இந்த செல்வ காமாட்சி நகரெலாம் வந்து மழை வெள்ளத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இங்கே வந்து ரயில்வே தண்டபாலம் இருக்குது. அந்த பக்கம் வந்து காட்டாற்று வெள்ளம் போல் வந்து அங்கே உள்ள தண்ணிகள் பூரா இங்கே தான் வருது. அதை அந்த காட்டாற்று முருகேசன் நகர் எல்லாமே அங்கே இருக்குது. அங்கே உள்ள காட்டாற்று மழையில் வெள்ளத்தில் பூராமே இங்கே தான் வருது. அந்த காட்டாற்று வெள்ளத்தை வந்து கடலுக்கு போகும் வழி போக மாதிரி கடலுக்கு போய் அந்த தண்ணி சேர்ற மாதிரி அதுக்குரிய ஏற்பாடை செய்யணும்னு தமிழக அரசுக்கும் தூத்துக்குடி மாநகராட்சிக்கும் நான் கேட்டுக்கிட்டேன். இதில் மழை நீர் 3 நாளாக தேங்கி நிற்கின்றன. மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. தண்ணி தேங்கி உள்ள அந்த இடத்துக்குள்ள 200 வீடுகள் இருக்கின்றன. வெளி போக்குவரத்து வர முடியாமல் ரோடு சாலை வசதியும் இல்லை. தண்ணீர் தேங்கி வீட்டுக்கு மக்கள் தேங்கி உட்கார்ந்துருக்குறாங்க. போக்குவரத்து வசதி இல்லை. காரு மற்றும் 2 வீலரும் தண்ணியில் கிடக்கு. இந்த தண்ணி பல வருடங்களாக வந்து மக்களுக்கு மிகவும் தொந்தரவு ஏற்படுத்தி வருகிறது. இந்த தொந்தரவு நீங்கிறதுக்கு இந்த பெருமை பாலம் இந்த தண்ணி வந்து இப்போ ரயில்வே கேட்டு பக்கத்தில் பெரிய பாலம் அமைச்சு மக்களோடையில் சேர்த்து மக்களை இந்த துன்பத்திலிருந்து வெளிவர முயற்சி செய்யுமாறு மாநகராட்சிக்கும் தமிழரசுக்கும் கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய தூத்துக்குடி மாநகரத்தில் வந்து முந்தின நாள் இரவிலிருந்து வந்து செங்குளம் அதனுடைய உபரி நீர் வந்துட்டு இருந்துச்சு. பின்பு காட்டாற்று வெள்ளத்தோடு இணைந்து அதிக அளவில் தண்ணி வந்து நமக்கு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு பின்னால் உள்ள அந்த ராஜாஜி ஏஜென்சி வழியாக எல்லா தண்ணியுமே பக்கலில் ஏற ஆரம்பிச்சிது. காலையில் நாங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது டவுனுக்குள்ளே வரல. அப்புறம் பார்த்திங்கன்னா மெல்ல நம்ம பக்கலுடைய வழியாக எல்லா இடமும் பக்கலில் தண்ணி இறங்குறதுனால டவுனுக்குள்ளே எல்லா இடமுமே எல்லா கான் வழியாக அந்தந்த இடங்களில் தண்ணி ஏறிடுச்சு. மழைநீர் வடிகால் வழியாகவே தண்ணி எல்லா இடமும் ஏறி இருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ இந்த 16வது வார்டு 17வது வார்டில் அவங்க பம்ப் அவுட் பண்ணி வெளியே அனுப்புகிற தண்ணியுமே எங்கேயுமே இறங்கலை. ஏன்னா பக்கல் வந்து ஃபுல்லாகவே போனதுனால எங்கேயும் தண்ணி இறங்காத ஒரு நிலை இருந்தது. அதற்கு பின்பு இப்போ நேற்று இரவு ஒரு 6 மணி அளவில் மழை நின்று விட்டது. அதற்கு பின்பு தண்ணி பக்கல் உடைக்கு வர்ற தண்ணி வந்து நைட்டு விடிய காலையில் அந்த தண்ணி நின்றுடுச்சு. இப்போ இன்னைக்கு வந்து தண்ணியெல்லாம் வடிய ஆரம்பிச்சிருச்சு. பக்கல் உடையிலேருந்து கடல் நோக்கி எல்லா தண்ணி வடிகிறதுனால இப்பொழுது எல்லா ஏரியாவில் தண்ணி எப்படி நமக்கு மழைநீர் வடிகால் மூலம் தண்ணி ஏறியதோ அதே வழியில் தண்ணி இறங்கி வருகிறது. சில பள்ளங்களில் உள்ள தண்ணியை வெளியே பம்ப் அவுட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். மாநகராட்சி நிர்வாகம் மூலம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நேற்று இரவு தொலைபேசியில் பேசி நிறைய எங்களுக்கு நிலவரம் கேட்டு அறிந்தார்கள். மட்டுமல்லாமல் உள்ளாட்சித்துறை அமைச்சரிடமும் அதிகாரிடம் பேசி நிறைய ஒரு பம்பு செட்டு கிட்டத்தட்ட 50 புதிய பம்பு செட்டுகள் அதிக திறன் கொண்ட 40-50 HP பவர் கொண்ட அந்த ஹார்ஸ் பவர் கொண்ட பம்பு செட்டுகள்லாம் வந்து இறங்கியிருக்கு. சிலது இப்போ தான் புதுசாகவே இது பண்ணிட்டு இருக்காங்க, ஜாயின் பண்ணி அதான் எரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சில இடத்துல கொண்டு நிறுவியிருக்காங்க. இவ்வாறு அங்கங்கே பம்பு செட் வச்சு தண்ணியை வெளியேற்றி பக்கல் மூலமாக வெளியேற்றுவதற்கு எல்லாருமே அரசு இயந்திரம் எல்லா அதிகாரிகள் உயர் அதிகாரி திரு முனிசிபல் நிர்வாக இயக்குனர் திரு சிவராஜ் IAS, அதுபோல கண்காணிப்பு அலுவலராக திரு பிரகாஷ் IAS, நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட நம்முடைய ஆணையர் உள்ளிட்ட எல்லாருமே எல்லா உயரதிகாரியும் இங்கே பணி செய்து வருகிறாங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு வார்டுக்குமே பிற இடத்துல இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிஎன்டி காலனி 16வது தெருவில்
கோயில்பட்டியில் உள்ள அந்த எலக்ட்ரிக் சூப்பர்டென்ட் மற்றும் ஒருவர் அங்கே இன்சார்ஜ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.